ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற ஒரு பர்சன் அவங்களும் திருப்பி உங்களை நினைக்கிறாங்களா? நீங்கள் ஒருத்தவங்களை பற்றி நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பர்சனும் உங்களை பற்றி நினைக்கிறாங்களா? ஸோ பார்க்கலாம். இது வந்து ரெண்டு சைடா, டபுள் சைடா, இல்லைனா ஒன் சைடு கைண்ட் ஆஃப் அட்ராக்ஷன், இல்லை லவ்வா பார்க்கலாம். ஸோ 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1, இந்த ரெட் கலர் ஹார்டின். இந்த ரெட் கலர், கேன் யூ see? Wait. இந்த ரெட் கலர். பைல் நம்பர் 2, இந்த ப்ளூ கலர். Pile number 3, இந்த black color, அதில் ரெட் குட்டி குட்டி ஹார்டின்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஹார்ட், ஓகேவா? ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. 1 2 3, ஓகேவா? ஸோ மோர் தென் ஒரு பைலுக்கு மேலே சூஸ் பண்ணி பார்க்கணுன்னாலும் தாராளமாக பார்க்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து ஜென்ரல் ரீடிங்க. உங்களுக்கு வந்து பர்சனலி உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். அதை வச்சு பர்சனலி காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. எஸ், சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல்லான ரெட் கலர் ஹார்டின் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் நினைக்கிற அந்த பர்சன் உங்களை நினைக்கிறாங்களா? ஸோ அந்த பர்சன் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா அவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு இந்த வீடியோவை பாருங்க. ஏதாவது ஒரு ஆன்சர் கிடைக்கும் டெஃபினெட்லி. ஓகே, you got strong lovers. Here comes the devil. Okay. Pile number 1. Yes. See, நீங்க நினைக்கிற அந்த பர்சன் உங்களை வந்து திரும்பி நினைக்கிறாங்களா? சம்டைம்ஸ் எஸ். ஒரு சில டைம் வந்து அவங்களுக்கு நினைவுகள் இருக்குங்க. பட் ஆனால் வந்து so much of memories இருக்கு பாஸ்ட்ல. உங்களுக்கும் அந்த பர்சனுக்கும் நடுவில் இருந்த பாஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வார்த்தைகள், ஒரு லவ், அதே மாதிரி ஒரு ஹேட், இது சந்தோஷங்கள், வருத்தங்கள், இது மாதிரி எல்லாம் கலந்த ஒரு விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு ரெண்டு பேருக்கும் நடுவில். பட் அது எல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருக்கீங்க. ஒரு சில வார்த்தைகள் ரெண்டு பேரும் பேசி இருக்கலாம், ஒரு சில வார்த்தைகள் மனசுக்குள்ளரே தான் இருக்கு. ஸோ இவங்க வந்து உங்களை டெஃபினெட்லி வந்துட்டு நினைக்கிறாங்க. பட் ஆனால் ஏதோ ஒரு விஷயம் அவங்கள தடுக்குது. ஒரு கைண்ட் ஆஃப் ஈகோ. சம்டைம்ஸ் பேசலாம் அப்படின்னு கூட டெக்ஸ்ட் எல்லாம் ஃபோனை எடுத்து கூட டெக்ஸ்ட் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆப்வியஸ்லி அதை டெலிட்டும் பண்ணியிருக்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு கன்ஃபியூஷன்ல அந்த பர்சன் இருக்கிற மாதிரி இருக்கு. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம், இதை பற்றி வந்து விசாரிச்சிருக்கலாம். ஸோ இது ரிலேட்டடாக என்ன பண்ணலாம் அப்படின்னு கூட கேட்டிருப்பாங்க. சரி, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சைட்லேயும் சரி பார்க்குறப்போ உங்களை பற்றின ஒரு பேச்சுக்கள் போயிருக்கு. அதாவது உங்களை பற்றி பேசியிருக்காங்க, ஒரு ஒப்பீனியன் இல்லை ஒரு ஐடியாஸும் கேட்டிருக்காங்க. என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம்,
போய் பேசலாமா வேண்டாமா, இந்த ப்ராப்ளமை சார்ட் அவுட் பண்ணலாமா, ஒன்ஸ் அகெயின் திருப்பி மறுபடியும் கனெக்ட் ஆகலாமா. ஸோ இந்த மாதிரியான கேள்விகளும் வந்துட்டு நடந்திருக்கு. ஆனால் அதில் என்ன அப்படின்னா இவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்த பர்சன், ஒப்பீனியன்ஸ் கொடுத்த பர்சன்ஸ் வந்துட்டு ரெண்டு கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில பேர் நல்லதாகவும் சொல்லியிருக்காங்க, ஒரு சில பேர் லெட்ஸ் மூவ் ஆன்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா வந்துட்டு கம்யூனிகேஷனில் பிரச்சனைகள், குழப்பங்கள் வந்திருக்க வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? ஸோ அவங்களோட நினப்பு உங்களை பற்றி அவங்க நினச்சிட்டு இருந்திருந்தா கூட ஒரு பீரியட் ஆஃப் டைமில் சார்ட் அவுட் பண்ணலாம், பாஸ்டெல்லாம் ஃபர்கெட் பண்ணிட்டு மூவ் ஆன் ஆகலாம் அப்படின்னு நினச்சிருந்தா கூட சுற்றி இருக்கவங்க கொடுத்த அட்வைஸ் யோசிக்க வைக்குது. ஓகேங்களா? அண்ட் அவங்களோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்பட்டிருக்கலாம். நிறைய உங்களுக்கு தெரிஞ்சது தெரியாத மாற்றங்கள் நிறையவே இருக்கு. ஸோ நிறைய மாற்றங்கள் அவங்களுக்கு ஆப்வியஸ். திருப்பி மறுபடியும் பாஸ்ட்டுக்கு போக வேண்டாம்ங்கிற ஒரு எண்ணம். பட் ஆனால் ஒரு ஒரு ஹோலில் வச்சுருக்காங்கன்னு சொல்லலாமா. 100% வெறுத்துட்டு நம்பர் எல்லாத்தையும் இது பண்ணிட்டுன்னு கிடையாது, பட் ஒரு ஹோலில் வச்சுருக்க மாதிரி தெரியுது. See, some kind of heartbreaks from the past. அது வந்து அதுதான் வந்து கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம். பட் ஆனால் வந்துட்டு ஒரு எதிர்பார்க்காத ஒரு மீட்டிங் இல்லைன்னா திடீர்னு சம்மேர் வந்து ஒரு கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கும். இது வந்து எப்போ இது நடக்கும், எப்படி நடக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸடாலாம் வராது. பட் ரேண்டம்லி வந்துட்டு கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்கள் நினைக்கிற அந்த பர்சன் உங்களை ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் நினச்சிருக்காங்க. அண்ட் யூனோ அண்ட் அந்த பர்சன் வந்துட்டு இன்னும் அப்ரோச் பண்ணலை உங்ககிட்ட. மேபி இப்போதைக்கும் உங்களுக்கு அந்த ஐடியா இல்லாமல் இருக்கலாம், ஹோல்டில் வச்சிருக்கலாம். பட் வரக்கூடிய டேஸில் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு மிஸ்ட்ரி, ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி தான் யூனிவர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ரெடிக்டே பண்ண முடியாது இந்த இதில். எனி டைம் எனி சேஞ்சஸ் இந்த பர்சன் கிட்ட இருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ரைட். ஸோ இட் இஸ் ஆப்வியஸ். இது வந்து என்ன அப்படின்னா வந்து ஹோல்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் வந்து நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பர்சன்ஸ் வந்து ரேண்டம்லி கொடுக்குற சஜஷன், அட்வைஸ் தான் வந்து இந்த இடத்தோட மிகப்பெரிய பிளாக்கேஜ். ஓகேவா? ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் மாறி, அவங்களும் மாறி இருக்க மாதிரி நீங்களும் மாறி இருக்கீங்க, அது தெரியுது. பட் ஸ்டில் வந்துட்டு அது செய்கிறதுக்கான ஒரு மொமெண்ட் வந்து அவங்க இன்னும் க்ரியேட் பண்ணலை. ஓகே, ஸோ இது வந்து எஸ் தான் மோஸ்ட்லி வரும். அண்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியும் வரும். ரைட். ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் தி சர்ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி தான் பைல் நம்பர் 1க்கு ஆன்சர் வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு குட் வைபோட வந்துட்டு நான் இந்த ரீடிங்கை முடிச்சுக்கிறேன். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2. ஸோ யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல்லான ப்ளூ கலர் ஹார்ட்டின் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 2, நீங்கள் நினைக்கிற அந்த பர்சன் உங்களை நினைக்கிறாங்களா இல்லையா, இல்லை நீங்கள் மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கீங்களா, அவங்க எதுவும் நினைக்கலையா, ஒன் சைடா இல்லை டபுள் சைடா பார்க்கலாம். Okay. Pile number 2. See, இந்த பர்சன் மோஸ்ட்லி உங்களோட வேலை சம்மந்தப்பட்ட இடம் இல்லைன்னா வந்து ஸ்டடீஸ் படிக்கிற இடம், இந்த மாதிரி எதுலேயோ ஒரு இதில் வந்து கனெக்ட் ஆகியிருக்கலாம். வெரி குட் ஹார்ட் ஒர்க்கிங் டைப் ஆஃப் பர்சனாக இருக்கலாம். லைஃப்
நல்லா முன்னுக்கு வரணுங்கிற ஒரு பர்சன் அண்ட் குவைட் ஒரு சேலஞ்சிங் பர்சனாக கூட இருக்கலாம். இவங்களை வந்து படிக்கிறது, இவங்களை வந்து புரிஞ்சுக்கிறதுல ரொம்ப சேலஞ்சஸாக இருக்கும். அண்ட் ஈஸியாக வந்து தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு பர்சன் இவங்க. சரி, இந்த பர்சன் வந்து உங்களை நினைக்கிறாங்களா அப்படின்னா இப்போ மோஸ்ட்லி அவங்களோட வாழ்க்கையை பற்றி தான் யோசிக்கிறாங்க. அவங்களோட எதிர்காலம், அடுத்து என்ன செய்யணும், அவங்களோட இவங்க வந்து யூஸ்வலி வந்து தன்னைத்தானே காப்பாற்றிக்கணும், தன்னோட என் வாழ்க்கை என் கையில தான் இருக்கு, நான் யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டேன், இந்த மாதிரியான ஒரு கேரக்டராக இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இதுக்கு ரீசன் வந்து மேபி அவங்களோட லைஃப்ல நிறைய ஒரு டார்க் பர்சன்ஸை வந்து பார்த்துருக்கலாம். அண்ட் இவங்க கொஞ்சம் ஓவர் திங்கிங் கேரக்டராக கூட இருப்பாங்க. ரொம்ப ஓவராக திங்க் பண்ணிட்டு ரொம்ப எல்லாத்தையும் வந்து போட்டு மனசில் குழப்பிக்கிட்டு இருக்க ஆளாக இருப்பாங்க. ஸோ இந்த பர்சன் வந்து சோஃபார் உங்களை பற்றின தாட்ஸ் அவங்களுக்கு வந்துட்டு இப்போதைக்கு வரலை. மேபி ஃப்யூச்சரில் வரலாம். பிகாஸ் யூ காட் ஒன் குட் ஹோப் கார்டு வந்திருக்கு. ஸோ ஃப்யூச்சரில் எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ வரக்கூடிய டேஸ் ஒரு மந்த்தில் வந்துட்டு அவங்களுக்கு அந்த ஒரு தாட் வர வாய்ப்புகள் இருக்குது. பட் சோஃபார் இது வரைக்கும் வந்துட்டு அந்த மாதிரி எண்ணங்கள் தெரியல. பிகாஸ் அந்த பர்சன் நிறைய விஷயத்துல இருந்து மூவ் ஆன் ஆகியிருக்கலாம். நிறைய ஃபேமிலி, நிறைய வேலைகள், அந்த மாதிரி நிறைய ஒரு பொறுப்புகள் அவங்க மேலே இருக்கு. அந்த பொறுப்புகள் வச்சுட்டு மூவ் ஆன் ஆகியிருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இவங்களோட எண்ணங்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பைல் நம்பர் 2 நீங்கள் வந்து எதையும் அவ்வளோ சீக்கிரம் மறக்க மாட்டீங்க, ரைட்? ஸோ நல்லதும் சரி கெட்டதும் சரி எல்லாத்தையும் மனசுக்குள்ளார வச்சுக்கிட்டு இருக்கிற பர்சன் தான் பைல் நம்பர் 2. ஆனால் வந்து நீங்கள் கேட்குற அந்த பர்சன் கொஞ்சம் ஆப்போசிட், டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்லலாம். அவங்களோட மைண்ட் செட், இப்போ ஒரு விஷயத்த நினச்சா எனக்கு அது வந்து கவலை கொடுக்கும் அப்படின்னா நான் அது என்ன மெமரியாக இருந்தாலும் நினைக்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அண்ட் ரீசெண்ட்லி ஏதோ ஒரு ஹார்ட் பிரேக் இல்லை ஏதோ ஒரு விஷயம் அவங்க மனசை வந்து கஷ்டப்படுத்தி இருக்கு. அண்ட் டூ மச் ஆஃப் நெகட்டிவிட்டி, ரொம்ப ஓவராக நெகட்டிவ் பர்சன்ஸ் நெகட்டிவ்லேயே வந்து இருக்கிறனால இந்த பர்சனோட எண்ணங்கள் என்ன அப்படின்னா, எனக்கு பாஸ்டே வேண்டாம், யாருமே வேண்டாம், நான் ஃபியூச்சரை நோக்கி நான் வந்து ஒரு குட் பர்சன்ஸை இனிமேல் நான் மீட் பண்ணிட்டு போகலாம், இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு, ரைட்? ஸோ இவங்க திங்கிங் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபார் ரியலிஸ்டிக்காகவே இருக்கும். ரொம்ப இந்த எமோஷ்னல் அப்படிங்கிறத தாண்டி ரியலாக வந்துட்டு இருக்கும், ப்ராக்டிக்கல் சொல்லலாம். இப்போ நிஜ வாழ்க்கையில் இப்போ என்ன நடக்குது, நீ அடுத்து என்ன பண்ணலாம், உட்காந்து யோசிச்சுட்டு ஃபீல் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி பர்சன். அண்ட் இவங்களை வந்து நீங்கள் கான்டாக்ட், நீங்கள் மட்டும் கிடையாது, யாருமே வந்து கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா கூட கஷ்டம். பிகாஸ் இவங்க கொஞ்சம் சைலண்ட் பீஸ்ஃபுல் இதில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. மனசுக்குள்ளார மேபி இவங்களை நீங்கள் பார்க்கறதுக்கும் பேசுறதுக்கும் கூட சான்சஸ் கிடைச்சா கூட, இவங்களை பற்றின நியூஸ் கிடைச்சா கூட, மனசுக்குள்ளே இருக்கிற நிறைய தாட்ஸ், நிறைய விஷயங்கள் வெளியில் இன்னும் வரல. அவங்க நிறைய ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அவங்க மனசுக்குள்ளார, ரைட்? Not all connections are meant to be except closure. Yes, see, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இட்ஸ் லைக் a closed door மாதிரி தான் இருக்கு. நீங்கள் அதிகமாக வந்துட்டு எதிர்பார்க்க வேணாம். அதாவது ரெண்டு பேரும் வந்து ஒரு 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 கட்டத்தில் மூவ் ஆன் ஆகியிருக்கலாம். லைக் அவங்க லைஃப்பை பார்த்து போயிருக்கலாம், நீங்கள் உங்கள் லைஃப்பை பார்த்து போயிருக்கலாம். ஸோ இந்த பாண்டிங் வந்து இட்ஸ் லைக் அ க்ளோஸ்டு டோர் மாதிரி தான் இருக்குது. இட் இஸ் ஆன் டிவைன் பிளெஸ்ஸிங் அண்ட் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் அண்ட் உங்களோட வேண்டுதல், நீங்கள் எதிர்பார்க்கறதுல ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு ரீசன் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள் வச்சு தான் அந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் நீங்கள் கொண்டு வர மாதிரி இருக்கே தவிர, இது டிவைன் சைடில் இருந்து இட் இஸ் லைக் அ க்ளோஸ்டு டோர் மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த பர்சன் வந்து உங்களை பற்றி ஆப்வியஸ் இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போதைக்கு அவங்க உங்களை பற்றி நினைக்கல. ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி நோ சைன் மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் வந்து இது வந்து ஒரு கோபம், வெறுப்புங்கிறது அந்த மாதிரி ஒரு இது இல்லை. பட் ஆனால் ஜஸ்ட் லைக் தட் இப்போது அவங்கவுங்க வாழ்க்கையை பார்க்க போன மாதிரி தான் இருக்குது. அவங்களோட லைஃப் அவங்களுக்கு முக்கியத்துவம் பெருசாக இருக்குங்கிற கான்செப்ட் தான் வருது இங்கே. ஸோ மற்றபடி வந்துட்டு இதில் ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் உங்களோட ஜேர்னியில் கரெக்டான ஒரு பாத்தில் போயிட்டு இருக்கீங்க. நிறைய டைவர்ஷன்ஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய மாற்றங்களை பார்த்துருப்பீங்க. எங்கேருந்தோ ஆரம்பித்து எங்கேருந்தோ உங்கள் வாழ்க்கை பயணம்லாம் தொடங்கி எப்படியோ போயிட்டு இருக்கு. பட் இப்போ ஒரு சில பேர் கரெக்டான ஒரு பாதையில் தான் போகிறீங்க. ஸோ நீங்கள் நினைக்கிற அந்த பர்சன்
இப்போதைக்கு இல்லை, பட் யூ காட் ஒன் குட் சன் கார்டு வந்திருக்குங்கிறதுனால இதில் ஒரு நல்ல ஹோப் இருக்கு. ஸோ ஒரு நல்ல எதிர்பார்ப்பு வந்துட்டு எஸ் யூ கேன் எக்ஸ்பெக்ட். ஸோ பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் ஒரு யூ கேன் ஹாவ் ஹோப் வச்சுக்கலாம். பட் இது ரிலேட்டடாக வந்துட்டு நீங்கள் அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறத யோசிக்கலாம். ஓகே, ஸோ பட் ஆனால் வந்து நாட் ஆல் கனெக்ஷன்ஸ் ஆர் மென்ட் டு பி எக்ஸப்ட் க்ளாஷர். இது ஒரு மிகப்பெரிய ஒரு மெசேஜாக தான் இந்த ஓவரால் ரீடிங்லேயும் வந்திருக்கு, ரைட்? ஸோ சரி, பட் இந்த சன் கார்டு வந்துட்டு இது ஒரு ஹோப் கொடுக்கும். எஸ், எதிர்பார்க்கலாம். இப்போ இல்லைனாலும் வரக்கூடிய டேஸ், அப்கமிங் வர மந்த்தில் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஒரு ஹோப், இந்த ஒரு பாசிட்டிவான ஒரு தாட்டோடய வந்துட்டு இந்த ஒரு ரீடிங்கை நான் வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ தேட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3, யார் எல்லாம் இந்த பியூட்டிஃபுல்லான பைலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ நீங்கள் நினைக்கிற அந்த பர்சன் உங்களை நினைக்கிறாங்களா பார்க்கலாம். Yes, you got star card. ஸோ லவ்வர்ஸ் கார்டு எல்லா பைலுக்கும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், ஸோ இட் இஸ் அ வெரி குட் சைன். பைல் நம்பர் 3, எஸ். ஸோ த ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு மோஸ்ட்லி எஸ் தான் வருது. பிகாஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு கார்டு. அண்ட் ஸோ பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் ஆன்சர் இஸ் எஸ். நீங்கள் நினைக்கிற அந்த பர்சன் உங்களை நினைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் ரீசன்ட் டைம் ஆல்சோ வந்துட்டு ரேண்டம்லி ஏதோ ஒரு மூலியமா கூட அவங்க உங்களை நினைச்சிருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஒரு பாண்டிங்க்கு நடுவில் வந்து ஒரு குட் அண்ட் யங் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து தெரியுது. ஒரு அழகான ஒரு ரொம்ப சீரியஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு ஜாய்ஃபுல்லான ஒரு எனர்ஜி அப்படிங்கிறது வந்துட்டு காமிக்குது. அண்ட் எஸ், இது வந்து 2 பேரும் வந்துட்டு பேசுறதுக்கு இல்லை ஏதோ ஒரு மூலயமா மீட் பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல சான்சஸ் இருக்கும். ஸோ 2 பேரோட ஃபீலிங்ஸ் ஆப்வியஸ்லி வந்துட்டு மேட்ச் ஆகும். சம்வேர் அந்த டெலிபதி கனெக்ஷன்லாம் சொல்லுவோம்ல, அதெல்லாம் கூட வந்துட்டு எதிர்பார்க்கலாம். ஓகே, 2 பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களோட ஓன் இண்டிவிஜுவல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தால் கூட 2 பேரும் ஒன்று சேருவோம், இப்போ இல்லைனாலும் ஃபியூச்சரில் 2 பேரும் மீட் பண்ணுறதுக்காவது ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலை மூலியமாக அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. எஸ், ஸோ உங்களுக்கான ஆன்சர் இட் இஸ் எஸ். நீங்கள் ஒரு சில பேர் வந்துட்டு ஒரு லவ் எனர்ஜி பயங்கரமாக இருக்குது. சி, உங்களுக்கு வந்து யோர் வீனஸ் இஸ் வெரி கிரேட், யூனோ. அதாவது அந்த லவ், அட்ராக்ஷன், அந்த பியூட்டி, இதில் வந்து நீங்கள் இப்போ ரொம்ப 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 அதில் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இன்ட்ரெஸ்டோடு இருக்கீங்க. உங்களை க்ளோ பண்ணிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. இது உங்கள் எண்ணங்களில் மட்டும் கிடையாமல் ஆப்வியஸ்லி உங்கள் வைப்ரேஷன், உங்கள் ஆறாலையும் அது காமிக்குது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு இந்த லவ்வை ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, இந்த லவ்வை வந்து உங்ககிட்ட இருந்து வெளியில் கொண்டு வர ஆரம்பிக்கிறீங்களோ, ஆப்வியஸ்லி எல்லா பக்கமும் நீங்கள் வந்துட்டு லவ்வபிள் பர்சனாகவே மாறுவீங்க, ரைட்? ஸோ இந்த ஒரு லவ் எனர்ஜி அவங்கள அட்ராக்ட் பண்ணிட்டு வரும். ஸோ இது எப்போ நடக்கும், எப்போ வருவாங்க, இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸோடே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு சில பேருக்கு வந்துட்டு சயின்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கலாம். எய்தர் உங்களோட இன்ட்யூஷன் மூலியமாக, உங்கள் உள்ளுணர்வு மூலியமாக, இல்லை ஏதோ ஒரு ரேண்டம்லி ஏதோ ஒரு தாட், ஏதோ ஒரு எண்ணம் அது உங்களுக்கு வந்து தோன்றி இருக்கும். இல்லை ஒரு சைன், ஏதாவது ஒரு மூமெண்ட்ஸ் இருக்கும். இல்லை ஒரு உங்களுக்கு மியூச்சுவல் பர்சன் நடுவில் யாராவது இருக்காங்க உங்கள் 2 பேர்த்துக்கும் நடுவில் அப்படின்னா அந்த பர்சன் மூலயமா கூட ஏதாவது ஒரு நியூஸ் கூட உங்களுக்கு கிடைச்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆனால் வந்து பைல் நம்பர் 3 நீங்கள் கொஞ்சம் நம்பிக்கையாக இருக்க மாதிரி தான் இருக்குது. முன்னாடி நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கலாம், பட் இப்போ கொஞ்சம் நம்பிக்கையோடு இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த பர்சன் வந்து எனி டைம், பட் இப்போ இல்லைனாலும் ஃப்யூச்சரில் எனி டைம் வந்து மீட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இல்லை ஏதோ ஒரு 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 ரீசனோட மீட் பண்ணலாம், சான்சஸ் இருக்கு.
see not சொன்னல an opportunity to dress up and party fun times any ஒரு பார்ட்டி இல்லைனா வந்து ஒரு ஈவெண்ட்ஸ் இல்லைனா உங்க ரெண்டு பேருக்கும் மியூச்சுவல் பர்சன் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட உங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவில் யாரோ இருக்காங்க அந்த பர்சனோட ஃபங்க்ஷன் இது மூலயமா ஏதோ ஒரு விஷயம் மூலயமா ரெண்டு பேரும் மீட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஆப்வியஸ்லி வந்து பைல் நம்பர் 3 அவங்க உங்களை பாராட்டுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஒன்ஸ் நீங்க மீட் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினெட்லி உங்களோட பியூட்டி அண்ட் உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அண்ட் நீங்க எப்படி வந்து க்ளோவா வந்து நிக்கிறீங்க, ஸோ இது எல்லாத்தையும் வந்துட்டு டெஃபினெட்லி கவனிப்பாங்க. ஸோ வந்து ஒரு 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 ஜஸ்ட் இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப், அவ்வளோதான். இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா வந்து நீங்க உங்களை வந்துட்டு இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? எஸ்பெஷலி செல்ஃப் லவ்வும் இருக்கணும், நீங்க உங்களையும் வந்துட்டு லவ் பண்ணணும், அந்த லவ்ங்கிற ஒரு விஷயத்த லவ் எனர்ஜி வந்து ஸ்ப்ரெட்டும் பண்ணணும். ரைட். ஸோ ஒரு ஃபன் அண்ட் குட் டைம்ஸ் எதிர்பார்க்கலாம். Make time to be with your person. Create your own special hideaway. Wow. Gifts, yes. சரி, ரெண்டு பேருக்குள்ளே ஒரு குட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து தெரியுதுங்க. அதாவது வெரி மெச்சூர் எனர்ஜி இந்த இடத்துல இருக்கு. லவ், மெச்சூரிட்டி இது ரெண்டும் தான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து இந்த இடத்துல காமிக்குது. ஸோ டவுட் படுறது, வெறுப்பாக இருக்கிறது, அந்த மாதிரி எந்த ஒரு எனர்ஜியும் கிடையாது. ஸோ இது ஈஸியாக வந்து அட்ராக்ட் ஆகக்கூடிய ஒரு பாண்டிங் தான். ஸோ நீங்கள் நினைக்கிற அந்த பர்சன் டெஃபினெட்லி வந்துட்டு உங்களை பற்றி நல்லதாக தான் நினைக்கிறாங்க. அண்ட் ரீசெண்ட் டைம் நினச்சிருக்க கூட வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து உங்களுக்குள் ஒருத்தருக்கு ஒருத்தர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு பாசிபிள் இருக்குது. யூனோ ஒரு வண்டர்ஃபுல் ஃபீலிங்ஸ், ஒரு எமோஷன்ஸ் ஷேர் பண்ணக்கூட வாய்ப்புகள் இருக்கு. மனசுல என்ன இருக்கு, இது வரைக்கும் நான் சொன்னது கிடையாது அந்த பர்சன் கிட்ட, நான் ரைட் டைம் வரட்டும் அப்போ நான் சொல்லலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா எஸ் இட் இஸ் அ டைம், அந்த டைம்ல வந்து கனெக்ட் ஆகும். ஸோ ஜஸ்ட் பி போல்ட் அண்ட் பிரேவ். போல்டா, தைரியமா, பிரேவா இருங்க. ரைட். பைல் நம்பர் 3 ரொம்ப நல்லா இருக்கு. அந்த எனக்கு ஓவராலா வந்து ரீடிங் பார்க்கறப்போ அந்த லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஓவராலா இதுல. ஆனால் இதில் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். பிகாஸ் பைல் நம்பர் 3 வந்து கொஞ்ச நாளாக வந்து பொறுமை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமை ரொம்ப முக்கியம். அவசரப்பட்டு ஏதாவது ஒன்று டக்கு டக்குன்னு ரியாக்ட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அது பேக் ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்கு. ஜஸ்ட் ஸ்டே ஹோப். ஓகே, ஹோப்ஃபுல்லாக ஒரு நம்பிக்கையோடு இருங்க. ரைட். ஸோ எஸ், லவ் எனர்ஜி இஸ் குட், பியூட்டி இஸ் குட், பேஷன்ஸ், அவ்வளோதான். ஓகே. ஸோ பைல் நம்பர் 3க்கு வந்துட்டு எவ்வளோ கார்ட்ஸ் எடுத்தாலும் வந்துட்டு ஒரே கான்செப்ட் இதுதான் வந்து திரும்ப திரும்ப வருது, டூ மச் ஆஃப் லவ். ஸோ இட் இஸ் பர்ஃபெக்ட்லி எஸ் சைன் ஃபார் பைல் நம்பர் 3. நீங்கள் நினைக்கிற பர்சன் கண்டிப்பாக உங்களை நினைக்கிறாங்க. அண்ட் ரெண்டு பேரோட இந்த குட், இந்த டெலிபதி, இந்த லவ்வோட பாண்டிங் வந்துட்டு திருப்பி பேசுறதுக்கு அண்ட் கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கொடுக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவ்வளோதான். ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. 3 பைலுமே ரேண்டம் மெசேஜஸ் பார்த்தாச்சு. பர்சனலாக தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது, அதை வச்சு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.